ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கீர்த்தனா கிச்சன் வெல்கம் யூ ஆல். வாங்க, இன்றைக்கி புது வீடியோவில் வந்திருக்கேன். இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷலாக செய்யப்போகிறேன். அப்படி என்னென்னா, இது பூண்டு மிளகு குழம்பு அப்படின்னு ஒன்று செய்ய போகிறேன். எப்படி செய்யலான்றது பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றிட்டேன். அதுக்கப்புறம் மிளகு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. லைட்டாக போட்டாலே போதும், உரைக்கும். அதுக்கப்புறம் சீரகம் போட்டிருக்கேன். சீரகம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டுக்கலாம். அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 10 பல் போட்டுக்கலாம். அப்புறம் 2 பல் பூண்டு, 2லேருந்து 4 பல் போட்டுக்கலாம். நீங்கள் உங்கள் குவான்டிட்டி பொறுத்து பூண்டு போட்டுக்கோங்க. அப்புறமேல் வரமிளகா 2 போட்டிருக்கேன். அப்புறம் தக்காளி போட்டிருக்கேன். தக்காளி பெரிய தக்காளினா 1 போட்டுக்கலாம், சின்னதுனா 2 போட்டுக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதக்கி அரைச்சிடலாம். வெங்காயம் வதங்கினா ஒரு ப்ரௌன் கலரில் வரும்ல, அந்தளவுக்கு வதக்கிக்கலாம். பூண்டும் வதங்கிக்கட்டும் நல்லா. விட்டுட்டிங்கன்னா கருப்பாயிரும். ஸோ வதக்கிட்டே இருங்க, கருகிடும். இப்போ அடுத்து வதக்கிக்கலாம். அதை அரைச்சிட்டு வந்துடும். இப்போ ஆயில் நிறையா ஊற்றிக்கோங்க. ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். இதுதான் காரக்குழம்பு செய்ய போகிறோம். கொஞ்சமாக மிளகு ஆட் பண்ணிக்கலாம். மிளகு பொரிஞ்சோடனே வெங்காயம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். 1 கப்லேருந்து அரை கப் வரைக்கும் எடுத்துக்கலாம். வெங்காயம் முழுசாகவே போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி நறுக்கி போட்டிருக்கேன். முழுசாக போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்டியாக இருக்கும். இப்போ நல்லா வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். நான் பூண்டு முழு பூண்டாக போட்டிருக்கேன். நீங்கள் பிச்சு போடுறதுனாலும் போட்டுக்கலாம். நான் ஒரு முழு பூண்டு எடுத்து போட்டிருக்கேன். அதில் 2 பூண்டு அரைச்சிருக்கேன். மற்ற எல்லாம் இங்கே போட்டுட்டேன். ஆனாலும் அது பெருசாக இருக்கனால எனக்கு கம்மியாக இருக்க மாதிரி தெரியுது. இப்போ மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் நான் எப்போயும் 2.25 போடுவேன். இன்றைக்கி நான் 2 போடுறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு வதக்கும் போது மிளகு கொஞ்சம் போட்டிருக்கோம், வரமிளகா போட்டிருக்கோம். அதிலே காரம் நிறையா இருக்கும். ஸோ அதனால் இதில் பார்த்து போட்டுக்கோங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி, இல்லாட்டி உரைக்கும் செமையாக. மிளகாத்தூள் போட்டோன்னே எப்போயுமே லைட்டாக தண்ணி ஊற்றிடுங்க, இல்லாட்டி பொற ஏறிடும் உங்களுக்கு. இப்போ மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ புளி தண்ணி ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். புளி தண்ணி முன்னாடியே ஊற வச்சுருங்க. அப்போ தான் உங்களுக்கு நிறையா குவான்டிட்டி கிடைக்கும் புளி. நான் எப்பயுமே 2 வாட்டி வாஷ் பண்ணுவேன். ஒரு வாட்டி ஃபஸ்ட் டைம் நல்லாவே புளி கரைஞ்சிரும். அது ஊற்றிட்டு செகண்ட் டைமும் லைட்டாக கழுவி ஊற்றிடுவேன் புழிஞ்சிட்டு. இப்போ உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க.
இந்த சைடில் உள்ள மசாலாலாம் எடுத்து அந்த சாம்பாரில் சேர்த்துருங்க. அப்போ தான் டேஸ்டியாக இருக்கும் இன்னும். இப்போ அரைச்ச பேஸ்ட்டை நம்ம போட்டுடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கொதி வருது. இது நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கொதிக்க விடுறீங்களோ அப்போ தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும். நான் வந்து நிறையா தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுவேன். ஏன்னா வந்துட்டு நல்லா மசாலாவும் இறங்கும். இன்னொன்று இது வந்து நான் நல்லெண்ணெயில் பண்ணினீங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் வந்து கடலெண்ணெயில் தான் இன்றைக்கி பண்ணுறேன். நான் ஆனால் நல்லெண்ணெயிலையும் ட்ரை பண்ணியிருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து நான் நல்லா இன்றைக்கி கொதிக்க விட்றேன். ஏன்னா 2 பேர் தான். ஸோ வந்துட்டு எனக்கு கம்மியாக குவான்டிட்டி கிடச்சாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் வந்து ரொம்ப கெட்டியாக வந்துட்டு காரக்குழம்பு செய்கிறேன். உங்களுக்கு கெட்டியாக வேணும்னாலும் செஞ்சுக்கலாம், தண்ணியாக இருந்தாலும் வச்சுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ இருந்துச்சு, இப்போ எவ்வளோ வற்றிருச்சு. நான் இவ்வளோ வற்ற விட்ருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு எனக்கு கீர்த்தனா கிச்சன் கமெண்ட் பண்ணுங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு கீர்த்தனா கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் தட்டுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வரும். உங்களுக்கு என்ன வீடியோ வேணுன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் செஞ்சு காமிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நாளைக்கு புது வீடியோட வரேன். பாய்.